எம்எஸ் எக்ஸலில் பேசிக்காக மேக்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு வேலையை அடிக்கடி நாம் செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு ஆக்ஷனை அடிக்கடி ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குன்னும் போது அந்த ஆக்ஷனை ஆஸ் அ மேக்ரோஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் ஒரே கிளிக்கில் அந்த வேலையை, அந்த டாஸ்க்கை, அந்த ஆக்ஷனை ஈஸியாக மேக்ரோஸ் மூலிமா கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அமௌண்ட்டுக்கு 8% டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோங்கிறத கேல்குலேட் பண்ணி ஆகணும். இதை ஒவ்வொரு வாட்டியும் செய்கிறதுக்கு பதிலாக மேக்ரோஸ் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். வியூ டேபில் எண்டில் பார்த்தோம்னா மேக்ரோஸ் அண்ட் இதில் ரெக்கார்ட் மேக்ரோ. மேக்ரோ நேமில் டேக்ஸ் 8 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்டோர் பண்ணும் போது பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் மற்ற புக்ஸ்லேயும் மற்ற எக்ஸல் ஃபைல்ஸ்லேயும் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது மேக்ரோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம செய்கிற ஆக்ஷன் எல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும். சரியாக அந்த ஆக்ஷனை நம்ம செய்யணும். ஸோ ஈக்குவல் டு இந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு 8% டேக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஆகணும். இது சின்ன ரெக்கார்ட் தான், பட் எனிவே ஜஸ்ட் நம்ம மேக்ரோஸில் போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் மற்ற செல்லில் இருக்கிறதுக்கெல்லாம் நாம் உட்காந்து இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஆல்ட் F8 கொடுத்தோம்னா நாம் ரெக்கார்ட் பண்ண மேக்ரோஸ் வரும். இல்லைனாலும் நீங்கள் வியூவில் போயிட்டு வியூ மேக்ரோஸ்ன்னு கொடுக்கலாம். நாம் க்ரியேட் பண்ண மேக்ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் ரன் பண்ணாலே போதும். ஈவன் நமக்கு ஏற்ற ஒரு ஃபார்மேட்டிங் வேணுனாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் நம்ம மேக்ரோவில் போயிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ நேமில் ஹெட்டர் ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஃபில் கலர் ஒன்று கொடுத்துக்கலாம் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் கலர். அதுக்கப்புறம் பார்டரில் போயிட்டு பார்டரோட கலர் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் பார்டரையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓகே. அண்ட் மேக்ரோவோட ரெக்கார்டிங்கை இந்த ஸ்டேட்டஸ் பார்லேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ டேப்பில் மேக்ரோஸ், வியூ மேக்ரோ அண்ட் இங்கே போயிட்டு ஹெட்டர் ஃபார்மேட்டுங்கிறத ரன் பண்ணால் போதும். நாம் எதிர்பார்த்த ஃபார்மேட்டிங் எல்லா செல்ஸுக்கும் அப்ளை ஆயிடுச்சு. ஒருவேளை ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ வேண்டான்னா அந்த மேக்ரோவை நீங்கள் சேம் வியூ மேக்ரோலேருந்து தாராளமாக டெலிட் பண்ணிக்கவும் முடியும். கண்ட்ரோல் N கொடுத்து ஒரு நியூ ஒர்க் புக் ஓப்பன் பண்ணுறேன். அங்கேயும் ஆல்ட் F8ங்கிற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். நாம் கிரியேட் பண்ண மேக்ரோ புது ஒர்க் புக்லேயும் பார்த்தீங்கன்னா வரும்.